வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஜப்பான் ட்ரிப்போடைய 4வது நாள், டோக்கியோவில் கடைசி நாள். ஸோ இன்றைக்கி ஒரு வில்லேஜை சுற்றி பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த வில்லேஜில் எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வில்லேஜில் நம்ம சுற்றி பார்க்கும்போது அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த மக்களும் அங்கே இருக்கிற அந்த கிராமத்தோடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. எங்களுக்கு மதியானம் சாப்பாடு ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு அதில் பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. காரணம் என்னென்னா, நமக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல. நமக்கு நம்ம சாப்பாடு தான். ஸோ இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இடத்து பேர் தான் இந்த கிளாக் டவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் அந்த இன்ஸ்டா பிக்சர்ஸில் எல்லாமே இந்த இடத்த பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக நிறைய பேர் இந்த இப்போ நாங்கள் பஸ்லேருந்து இறங்கி ஒரு வில்லேஜ் பக்கம் போயிட்டுருக்குறோம். இது ஜாப்பனீஸ் வில்லேஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு டூரிஸ்ட் கைடு எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க கூட போனோன்னா அவங்க கரெக்டாக அந்த வில்லேஜ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம சிட்டிக்குள்ளார இருந்ததுக்கும் இந்த வில்லேஜ் சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. மவுண்டன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃபு. Jauh ya, lebih jauh. Oh my god, little. Ini tinggal nak jadi. Wow, செம்மையாக இருக்குது வில்லேஜ். வீடு சூப்பர். பாருங்க, ஆப்போசிட்டில் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்க, என்ன அழகாக இருக்குது. இது சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த ஸ்விஸ் வில்லேஜும் இப்படி தான் இருக்கும். இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. சாப்பிட்றவங்கலாம் போய் சாப்பிட்லான்றாங்க. இவங்க தான் அந்த டூரிஸ்ட் கைடு லிண்டா. Okay, restaurant. ரெஸ்டாரண்ட் பக்கம் போயிட்டுருக்குறோம். ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. போய் பார்ப்போம். மெனுவை பார்த்தா தெரியும். நமக்கு ஊறுறது பறக்கிறது நடக்கிறது ஆமாம், குதிக்கிறதுல கிடைக்காம போகும். எல்லாத்தையும் இங்கே பண்ணி எப்படி பாருங்க. நான் இப்போ மவுண்டன்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. வா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போயே பிளைன் மவுண்டன்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்னோ மவுண்டன் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. அருமை அருமை அருமை. ஃபிஷ் பாருங்க, சூப்பர் சூப்பர். எல்லா ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்ணும். பாருங்க, என்ன சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீ தான் இதில் உட்காந்துக்கலாம், சொல்லிக்கலாம். லிண்டாட்ட சொல்லு, எனக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிருக்கு சொல்லு. ஓடி ஓடி வேலை செய்வது அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே ஃபோட்டோ சரியான ஃபோட்டோ.
ஓடி ஓடி ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்திருக்குது. இது நூடுல்ஸு, ப்ரானு, நம்ம பவுட்ரு ஏதோ சில்லி பவுட்ரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பிக்கல்டு, ஒரு சின்ன ஸ்வீட்டு. இது டீ பவுடரா என்னது இது? இது ஒரு மாதிரி ஸ்பைசி பவுடர் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டுக்கலாம். மேலே தூர் பவுடர். வீடுங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தான் அந்த ஜப்பான் வில்லேஜ் ஏதோ ஒரு கேரேஜ் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஒர்க் ஷாப்பு, ஒர்க் ஷாப். இந்த இடத்துக்கு வந்துடணும். ஆமாம், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட். அதான் சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்துட்டு லிண்டாக்கு வந்துட்டு கமிஷன் கிடைக்கும். அதனால தான் அவங்க கூட்டின்னு போகிறது, தனியாக உட்கார வச்சுங்க. இங்கே பார், இந்த பக்கம் கொடுமா, நாட்டுக்கிற கொடு. எவ்வளோ கிளியராக இருக்குது வாட்டர் பாருங்க. சரியான க்ரௌடாக இருக்குது ஃபுல்லாகவே. வில்லேஜ் கிடையாது, ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன். நீ எதாவது சாப்பிட்றியா இங்கே? அப்படியே நம்ம ஊரில் வில்லேஜ் சைட்லாம் எப்படி இது பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்கன்றத அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இது சாம்பிள். 59 rice symphony 59. அம்மா நீ சாப்பிட்றியா? முட்டை பணியாரம், புளி பணியாரம். ஃபுல்லாக மிடுக்கிறது எல்லாமே காசு. நிறைய பேர் காசு போட்டிருக்கிறாங்க பாருங்க. இங்கே எவ்வளோ காசு கொட்டியிருக்கிறாங்க. இங்கே நில்றேன். வில்லேஜ் சைட்லேருந்து ஃபியூஜி மவுண்டன், ப்ராப்பர் வில்லேஜ் இதுதான். இங்கே வந்துட்டு தண்ணியை பண்ணுறது, நம்ம ஊர்லெல்லாம் ஊர் சைடெலாம் இருக்கும் இல்லைங்களா, தண்ணி சேந்தி விடுறது மாதிரி. சூப்பர். வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது அப்படியே சுற்றி இது சில நம்ம இதில் கரண்ட்டும் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது கரண்ட்டும் எடுக்கலாம், வாட்டரை சுத்திகரிக்கலாம், இது வாட்டர் சேந்தி விடுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம கிராமத்தில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான்.
இதுவும் வில்லேஜ் ஹவுஸ் தான், ஆனால் இது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. பாருங்கள், அந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் க்யூவில் நிற்கிறாங்க. லன்ச் டைமு, எல்லாம் பசியில் இருக்கிறாங்க. பஸ்ஸில் கூட்டம் வந்து நல்லா இறக்கி விட்டான்னா எல்லாம் பசியில் க்யூவில் நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாம் அந்த மீனுங்க, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு கிடக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் கையேந்தி பவன் மாதிரி இது. ட்ரை ஃபிஷ், கருவாடு. இதெல்லாம் தெரியுங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ இது பண்ணி கொடுக்குறாங்க, க்ரில் பண்ணி கொடுக்குறாங்க. கொழுக்கட்டையை வந்துட்டு க்ரில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. தாத்தா உள்ளேருந்து ஒருவர் நீட்டாக தாடி வச்சுக்கிட்டு அந்த இப்போ உள்ளே போயிருக்கார் ஒருவர். அவர் இல்லைங்க, இந்த ஜாப்பனீஸ் தாத்தா நீட்டாக தாடி வச்சுக்கிட்டு ப்ராப்பர் ஜாப்பனீஸ் தாத்தா. மீனை பொரிச்சிட்டு இருக்கிறாங்க, கிரில் ஃபிஷ். இந்த ஜப்பான் சில்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இதுலேருந்து தான் எடுக்கிறது. இந்த சில்க் காட்டன்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுக்கிறாங்க. இந்த கிளாத் பாருங்கள், ஜப்பான் சில்க். ஒரு இந்த துணி மட்டுமே 2200 yen. டேக்ஸ் ஃப்ரீ ஷோ. எல்லா ஸ்ட்ரீட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இப்படி இருக்கிறாங்க. வில்லேஜில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கோடெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம ஊர்லலாம் வில்லேஜ் பக்கம்லாம் போனோன்னா மண் ரோடு தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி எல்லாம் எழுதி கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். மெயின்டைன் பண்ணுறாங்க. டிசிப்ளின். ஆமாம், பயங்கர டிசிப்ளின். இல்லை, கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோமா, நம்ம நின்னோம்ல, நமக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. விட்டா இறங்கி குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருப்பாங்க. பேக் சைட் மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வில்லேஜோடைய லைஃப் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. ஒர்க் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. இந்த வில்லேஜ் லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளார கிடைக்காது. இங்கே டோக்கியோவில் போனோம், பரபரப்பாக இருந்தது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு. டோக்கியோலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெரிய பில்டிங் தான். இங்கே பெரிய பில்டிங்கே பார்க்க முடியாது. இது ஒன்லி சின்ன வீடுங்க தான், வில்லேஜ் ஹவுசஸ். சூப்பராக இருக்குது. காலையில் ஏஞ்சோடனே இந்த ஃபுஜி மவுண்டனை பார்த்துட்டு தான் இறங்குவாங்க. இங்கே பாருமா, என்ன சூப்பராக இருக்குது பாரு. பாருங்க, நம்ம இதை பார்க்குறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க காலையில் ஏஞ்சோடனே அதில் தான் முழிக்கிறாங்க. இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இடத்து பேர் தான் இந்த கிளாக் டவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் இந்த இன்ஸ்டா பிக்சர்ஸில் எல்லாமே இந்த இடத்த பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக நிறைய பேர் இந்த மாதிரி பிக்சர்ஸ் தான். ஆமாம், இந்த மவுண்ட் கிளைம்பிங் போகிறவங்க, ஃபிஜி மவுண்ட் போகிறவங்க எல்லாமே இதுதான் மெயினான ரோடு. இப்போ வந்து